இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காணொளி காட்சி மூலம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த காணொளி மூலம் கேட்கிற ஒவ்வொருவரோடு கூட இந்த வார்த்தையோடு பேசி ஒவ்வொருவரையும் இந்த நாட்களிலே உமக்கென்று பிரகாசித்தரும்படியாக, உமக்கென்று பணி செய்யும்படியாக, உம்முடைய வார்த்தையின் கருத்துக்களை அறிந்து நடக்கிறவர்களாக நீருடைய கிருபையினால் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த கரத்தை ஒப்புக்கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அருமையானவர்களே, இந்த வார்த்தையில் 2 வித மனிதர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒன்று தூங்குகிற கூட்டம், மற்றொன்று மரித்திருக்கிற கூட்டம். ஆக இந்த 2 வித கூட்டம் ஜனங்கள் இன்றும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து அநேக முறை வார்த்தைகளை கேட்டும் திருச்சபைகளிலே அங்கமாக வகிக்கிற கூட்டங்களிலும் இந்த 2 வித கூட்ட ஜனங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவன் அயர்ந்து தூங்கும் பொழுது அவனுக்குள் ஜீவன் இருந்தாலும் அவன் தன்னை சுற்றி நடக்கிற எந்த ஒரு நிகழ்வுகளை பற்றியும் அறியாத வண்ணமாகவே அவன் இருக்கிறான். காரணம், அவன் அயர்ந்த ஒரு நித்திரையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மரித்து போனவர்கள் ஜீவன் அற்று போய் காணப்படுகிறதுனாலே அவர்கள் எதுவுமே அறியாதவர்களாகவே இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்குள் ஜீவன் இல்லை. இந்த 2 கூட்டத்தாரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது மரித்தவர்கள் கூட்டம் என்று சொல்லும் பொழுது சத்தியத்தை அறியாதவனாய் பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலேயே மரித்துக் கொண்டிருக்கிறார். இவனுக்குள் ஜீவன் இல்லை. ஆனால் தூங்குகிற கூட்டம் சத்தியத்தை அறிந்த ஒரு கூட்டம். இந்த தூங்குகிற கூட்டம் சத்தியத்தை அறிந்தும் தங்களுடைய சுய எண்ணங்களினால, தங்களுடைய சுய இச்சைகளினாலே, உலக கவர்ச்சிகளினாலே தங்களுடைய வாழ்வை, பரிசுத்த வாழ்வை, ரட்சிப்பின் அனுபவத்தை இழந்தவர்களாக காணப்படுகிற ஒரு கூட்டம். இவர்கள் தான் தூங்குகிற ஒரு கூட்டம். இந்த பாவ சிந்தனை உள்ள கூட்டங்கள் தங்களுடைய பாவ வாழ்க்கையில் இருந்து மனம் மாறுவதற்கு மனமற்றவர்களாய் காணப்படுகிறார்கள்.
அதாவது தூங்குகிறது போல பாவலா பண்ணி கொண்டிருக்கிறவர்களை நாம் எழுப்பவே முடியாது. தூங்குகிறவனை எழுப்பி விடலாம், ஆனால் தூங்குகிறவனை போல நடிக்கிறவனை எழுப்புவது ஒரு மிகவும் கடினம். இப்படிப்பட்டவர்களும் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவை அறிந்தும் ரட்சிப்பை பெற்றவர்களாக இருந்தும் தங்களுடைய பாவத்திலேயே மறித்தவர்களாக காணப்படுகிறபடினால் இவர்களும் ஒரு தூங்குகிற ஒரு கூட்டம். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கிறான், தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுத்து. அதாவது மரித்தவர்களுக்கும் தூங்குகிறவர்களுக்கும் வித்தியாசம் அறியாதவர்களாய் காணப்படுகிறார்கள். பாவத்திலேயே வாழ்ந்து பாவத்திலேயே மரித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் பாவத்தில் வாழ்ந்து ரட்சிப்பை பெற்று பின்வாங்கி போய் பாவ வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்து போனவர்களும் வித்தியாசமின்றி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆதாம் நாம் பார்க்கும் பொழுது அவன் ஆண்டவரோடு கூட உறவாடுகிறவனாய் காணப்பட்டான். ஆனால் கீழ்ப்படியாமையினாலே தேவன் விளக்கின கனியை புசித்ததினால் தேவ சமூகத்தை விட்டு தேவ பிரசனத்தை விட்டு அவன் விளக்கப்பட்டான். அவன் ஒரு பாவ மனிதனாக மாறினான். அவனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில மறித்தவனானான். ஆகினால்தான் தேவனுடைய மகிமையை தேவனுடைய பிரசனத்தை அவன் இழந்து போனான். வேதனைகளை அனுபவிக்கிற, துன்பங்களை அனுபவிக்கிற, கஷ்டங்களை பாடுகளை அனுபவிக்கிற ஒரு மனிதனாக அவன் மாறினான். என்று அவனுக்குள் நாம் எல்லோருமே பாவிகளாக தான் நாம் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஒவ்வொருவருடைய முழு உலகத்தில் ஒவ்வொருடைய பாவங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். ஆகையினாலே நாம் தூங்குகிறவர்களாக அல்ல, விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தாவீதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவனும் ஒரு கொடிய ஆபத்திலே விழுந்தான். தீர்க்கதரிசி மூலம் அவன் எச்சரிக்கை பெற்றான். எச்சரிக்கை பெற்ற உடனே தன்னுடைய பாவத்திற்காக அவன் மனஸ்தாபப்பட்டான், மனம் வருந்தினான், கடவுளிடத்திலே மன்னிப்பை பெற்றான். ஆகையினாலே அவன் தன்னுடைய வாழ்விலே ஒரு ஆவிக்குரிய ஒரு புதுப்பித்தலை அவன் பெற்றுக்கொண்டான். அருமையான தேவ ஜனமே, இந்த நாட்களிலும் நாம இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகவே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஒரு புது சிருஷ்டியாக அல்லது நாம் ஒரு புதிய ஒரு எழுப்புதல் உள்ள ஒரு மனிதனாக நாம் காணப்பட வேண்டும். தூங்குகிறவர்களால், அதாவது பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களால் ஒரு எழுப்புதலை கிடைக்க முடியாது. பாவத்திற்கு மறித்து நீதிக்கு பிழைத்திருக்கிற ஒவ்வொருவராலும் ஒரு எழுப்புதலின் வாழ்வை அனுபவிக்க முடியும். இந்த கடைசி நாட்களிலே வாழுகிற நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த இப்படிப்பட்டதான ஒரு எழுப்புதலின் ஜீவியம் மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மரித்த அனுபவம் உடையவர் தான் இருக்கும் நிலையிலிருந்து எழுப்புவார்கள் என்றால் அதுதான் விழித்தெழுந்து ஜீவிக்கிற ஒரு அனுபவம். எப்படிப்பட்ட அனுபவம் நாம் ஒவ்வொருவருக்குள்ளே காணப்பட வேண்டும். இப்படிப்பட்ட அனுபவம் உடையவர்களைத்தான் கிறிஸ்து பிரகாசிப்பார். ஆம், நாம் நம்மெல்லாமே பிரகாசிக்க முடியாது. ஒருவனும் தன்னைத்தான் பிரகாசித்துக் கொள்ள முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஒருவனை பிரகாசிப்பிக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஒளியை நடக்கிறவர்கள் மாத்திரமே
அந்த ஒளியின் அனுபவத்தை பெற்று அனுபவிக்கிறவர்கள் மாத்திரமே ஒரு பிரகாசம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். நாம் பிரகாசம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதுதான் ஒரு எழுப்புதல். முதலாவது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பிரகாசத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது நம்முடைய குடும்பத்திலே அந்த பிரகாசம் ஒளி வீசும். நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களும் அந்த பிரகாசத்தை பெற்றுக் கொள்வார்கள். நாம் இருக்கிற இடங்களில் உள்ளவர்கள் அந்த பிரகாசத்தை பெற்றுக் கொள்வார்கள். நம்முடைய சமுதாயத்திலே அந்த பிரகாசத்தை பெற்றுக் கொள்ள முடியும். ஆக நாம் ஒரு எழுப்புதலின் ஜீவியம் நாம் வாழும் பொழுது, நம்மளே காணப்படும் பொழுது, நாம் நிச்சயமாக கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக, வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறவர்களாக, ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் காணப்பட முடியும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம், நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாய்த்தென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று அறிந்து நாம் காலத்தை உணர்ந்தவர்களாக, காலத்தை அறிந்தவர்களாக, காலத்தை பிரயோஜனப்படுத்துறவர்களாக நாம் இப்படி நடக்க வேண்டும். நாம் எப்படி நடக்க வேண்டும்? நாம் ஒளியில் நடக்க வேண்டும். நாம் பிரகாசிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நாம் இன்னும் நாம் தூக்கத்திலே இருப்போம் என்று சொன்னால், அதாவது நம்முடைய பாவ வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டு பாவத்திலிருந்து வெளியேறுவதற்கு நாம் மனமற்றவர்களாய் நாம் காணப்படுவோம் என்று சொன்னால், நம்முடைய முடிவு மிகவும் பரிதவிக்கக்கூடிய ஒன்றாய் காணப்படும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிற அந்த நாட்களிலே நாம் எத்தனை முறை கதறினாலும், ஆண்டவரே ஆண்டவரே நாம் உமக்காக என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறேனே, இத்தனை காரியங்களை செய்திருக்கிறேன் என்று சொல்லி நாம் எவ்வளவுதான் கதறினாலும் ஆண்டவர் நம்மை பார்த்து நகைப்பார். மட்டுமல்ல, நான் உன்னை அறியேன் என்று சொல்லுவார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்தை நாம் புரிந்து அதை சரியான முறையிலே நாம் பயன்படுத்தி இந்த உலகத்திற்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக, இந்த சமுதாயத்திற்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக, நாம் இருக்கிற சபைக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக, நம்முடைய குடும்பத்திற்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று அநேக காரியங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது உலகத்திலே நடக்கிற எல்லா சம்பவங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை வெகு சமீபம் என்று சொல்லி நமக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறது. நாம் அந்த காலத்தை, நாம் வாழுகிற இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொண்டால் மாத்திரமே, இந்த காலத்திலே நாம் பிரகாசிக்கிறவர்களாக காணப்பட்டால் மாத்திரமே, இருளாகிய பாவ வாழ்க்கையில் இருந்து நாம் வெளிவந்தால் மாத்திரமே இயேசு கிறிஸ்துவின் வருகையை நாம் அனுபவிக்க முடியும். இந்த வருகையிலே நாம் பங்கு கொள்ள முடியும். வாசிக்கலாம் என்று ஒரு வசனம், 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் மற்றவர்கள் தூங்குறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் நமக்கு சொல்லுகிறதான ஒரு ஆலோசனை. ஆகையால் மற்றவர்கள், ஐயோ அவர்கள் அப்படித்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் இப்படித்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இவர் சபையில பெரிய கூட்ட விசுவாசியாக அவர் இப்படித்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்க்காதபடி, மற்றவருடைய ஜீவித்தை நாம் காணக்கூடாதபடி ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார், அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் நமக்கு என்ன ஆலோசனை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல், நாம் விழிப்புள்ளவர்களாக, நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறவர்களாக, நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் விழிப்புடன் காணப்பட வேண்டும். நாம் விழிப்புடன் காணப்பட வேண்டும். எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசித்தோம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறாரே.
இந்த வார்த்தை எழுத்தின்படியாக நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொன்ன ஒரு வார்த்தை அல்ல. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தை. அதுதான் அவன் சொல்லுகிறான். அவர் சொல்லி இருக்கிறாரே, கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே, அதனால் தூங்குகிற நீர் விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் இன்று உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். மரித்து கூட்டத்தை விட்டு எழுந்திரு என்று சொல்லுகிறார். நீ தூங்கிறது போதும், உன்னுடைய பாவம் வாழ்க்கையை வாழ்ந்தது போதும். இதோ நான் வாசல் அண்டேன் என்று தட்டி கொண்டிருக்கிறேன், என் சத்தத்தை கேட்டு நீ எழுப்பி வா என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்டு நீங்கள் எழுந்து வருவீர்கள் என்று சொன்னார். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்ப வாழ்வும், உங்களுடைய முழு குடும்பமும் பரலோக அனுபவத்தை நீங்கள் வாழுகிற இந்த உலகத்திலேயே பெற்று அனுபவிக்க முடியும். ஏனென்று சொன்னால் உங்களுடைய வாழ்வு எழுப்புவதின் அனுபவத்தை பெற்றுக் கொள்ளும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் சொல்கிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். பூமியை ஒரு காரிருள் மூடும். இந்த பூமியை காரிருள் மூடினாலும் நீ வெளிச்சத்தில் நடந்து கொண்டிருப்பாய், நீ பிரகாசித்துக் கொண்டிருப்பாய். ஏனென்று சொன்ன வசனம் அழகாக சொல்லிருந்து, உண்மையில் கர்த்தர் உதிப்பார், நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து உண்மையில் உதிப்பார். அவருடைய ஒளியை பெற்று நீ இந்த உலகத்திலே பிரகாசிக்கிறவளாய் நீ காணப்படுவாய். எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும் பொழுது அக்கிரமத்திலும் பாவத்திலும் மறைத்து போயிருக்கிற நீ எழுப்புவாய் என்று சொன்னார். ஒரு பாவ உணர்வடைந்து சத்தியங்களை கேட்டும் உணர்வற்றவனாக மறைத்து போன வாழ்வை வாழ்ந்து கொண்டு என்னுடைய நாட்களை வீணாக்கி விட்டேனே, என்னுடைய காலத்தை வீணடித்து விட்டேனே என்று சொல்லி மனம் மாறி எழுச்சிவிடத்திலே வரும் பொழுது அவர் உன்னை ஏற்றுக்கொள்வார். மாத்திரமல்ல, உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். நமக்கு நன்றாக தெரியும், அருமையான ஒரு உவமையானவர் சொல்லி இருக்கிறார். ஒரு தகப்பனாருக்கு 2 பிள்ளைகள். மூத்தவன் தகப்பனோடு கூட ஐக்கியமாக இருக்கிறான். இளையவன் ஊதாரியாக ஊர் சுற்றுவதற்காக தன்னுடைய தகப்பனுடைய சொத்திலே தன்னுடைய எல்லா பங்குகளையும் விற்று வாங்கி அதை விற்று அவன் தூர தேசமாக போனான். நண்பர்களோடு சேர்ந்து எல்லா பணங்களையும் தன்னுடைய விருப்பப்படி வாழ்ந்தான். களியாட்டுகளை மூழ்கி திளைத்தான். ஆனால் எல்லா பணங்களும் எல்லா பொருட்களும் அவரிடத்திலிருந்து செலவான பின்பு உடைய நண்பர்கள் எல்லோரும் போய்விட்டார். பசியினாலே ஆடுகிறார். பந்தி மேய்க்கிறவர்களை போய் உதவி கேட்கிறான். அவர்கள் பந்தியை மேய்க்கும்படியாக ஒரு வேலையை கொடுத்து அங்கேயே அவன் பந்திகளோடு கூட பந்தியாக அவனும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. அப்பொழுதுதான் அவன் நினைத்து பார்க்கிறான், என்னுடைய தகப்பன் வீட்டிலே வேலைக்கு எல்லோருக்கும் அருமையான சாப்பாடு உண்டு. என்னுடைய தகப்பன் வீட்டுல எத்தனையோ வேலைக்காரர்கள் இருக்கிறார்களே, அவர்களும் நன்றாக குடித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவருக்கு நன்றாக ஆகாரங்கள் கிடைக்கிறதே, எனக்கு இந்த பந்திக்கு கொடுக்கக்கூடிய உணவு கூட எனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி அவன் சொல்லுகிறான், நான் எழுந்து என் தகப்பன் வீட்டிற்கு போவேன், நான் எழுந்து என் தகப்பன் வீட்டிற்கு போவேன். பண்டிகளோடு கூட வாழ்ந்தவன், பண்டிகளோடு கூட இருந்தும் இந்த நாட்டத்தை அனுபவித்தவன் எப்பொழுது சொல்லுகிறான், நான் எழுந்து என் தகப்பன் இடத்திற்கு போவேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை அறிந்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டும் ஞானஸ்நானங்களை பெற்றும் நீங்கள் மீண்டும் அவரை மறுதலித்து பாவ வாழ்க்கையிலே அக்கிரமங்களிலே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையும் அந்த இளைய குமாரனை கொண்டுதான் காணப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இப்பொழுது பாவத்தினால் இருளடைத்து காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இருளிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் இயேசுவினிடத்தில் கடந்து வாருங்கள். அவர்தான் சொல்லுகிறாரு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அவர் உன்னை பன்றி கூடத்தில் இருக்க முடியாது அழைக்கவில்லை. பன்றிகளோடு கூட வாழும்படியாக, பாவத்திலே வாழும்படியாக, பாவத்திலே மறித்து ஜீவனுக்கு போகும்படியாக அவர் உன்னை அழைக்கவில்லை. உன்னை பிரகாசிக்கும்படியாக, உன் மூலம் ஒரு பெரிய எழுப்புதலை இந்த தேவ தேசத்திலே கொண்டு வரும்படியாக அவர் உன்னை அழைத்திருக்கிறார். அவர் உன்னை தாயின் வயிற்றிலே கருவாய் உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற ஒரு தேவன் இப்பொழுதே அவனிடத்திலே கடந்து வரும். இளைய மகன் சொன்னது போல, நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன் என்று சொன்னது போல, நீ இப்பொழுது உன் பாவ வாழ்க்கையில் இருந்து அதை ஒரு தூசி என்று உதறிவிட்டு எழுப்பி வா. உன் நேச்சராக இயேசு கிறிஸ்து உன்னை ஆவலோடு அணைத்துக் கொள்வார், தன்னை மார்போடு அணைத்துக் கொள்வார். புதிய ஆடைகளை உனக்கு தருவிப்பார். அது வெண் நிறமான ஒரு இரட்சிப்பின் அடையாளமாக, ஒரு இரட்சிப்பின் பத்திரமாக அது உனக்கு காணப்படும். நீ பிரகாசிக்க பிறந்தவன், நீ இருளுக்கு வாழ்ந்தவன் அல்ல, நீ இருளுக்கு என்று படைக்கப்பட்டவன் அல்ல. நீ பிரகாசிப்பதற்காக கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். வாசிக்கலாம் இன்னொரு வசனம். எஸ்ஐயா தீர்க்கதரிசன புத்தகம் 52ஆம் அதிகாரம் அதில் 1வது வசனம். எழுப்பு எழுப்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக் கொள். கர்த்தருடைய க்ஷணமே, கர்த்தருக்கு பிரியமான க்ஷணமே, உன்னுடைய ஜீவியத்தில் ஒரு எழுப்புதலை பெற்றுக் கொள்ளப்படியாக நீ உணர்வடைந்து நீ இருக்கிற இடத்துல இருந்து நீ எழுப்பு என்று சொல்லுகிறார். எழுப்பு எழுப்பு என்று சொல்லுகிறார். நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? நீ எந்த நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்தவனாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறாயா? அல்லது உன்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை சத்துருவாகிய பிசாசிலே பறிகொடுத்து போய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறாயா? அல்லது மரித்து போன ஜனங்களோடு கூட நீ மரித்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? நீ எந்த கூட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இயேசு உன்னை ஏற்றுக்கொள்கிறவர். அவர் உனக்காகவே மரித்தவர், உனக்காகவே இன்றும் ஜீவனோடு இருக்கிறவர். அவர் தான் சொல்லுகிறார், எழுப்பு எழுப்பு என் மகனே, என் மகளே, நீ எழுப்பு. உன்னுடைய வல்லமையை நீ தரித்துக் கொள். நீ இழந்து கொண்ட வல்லமையை, இழந்து கொண்ட அபிஷேகத்தை நீ தரித்துக் கொள். என்ற மரித்த அனுபவத்திலே வாழ வேண்டாம். உன்னுடைய ஜீவியத்துல ஒரு எழுப்புதலை பெற்றுக் கொள் என்று சொல்லுகிறார். வாசிக்கலாம் இன்னும் ஒரு வசனத்தை. யோவான் 5ஆம் அதிகாரம் 25வது வசனம். அதிலே இயேசு சொல்லுகிறார், மரித்த தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது எப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே இவர்களுக்கு சொல்லுகிறேன். மரித்த தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது எப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். இந்த காணொளி காட்சியின் மூலமாக தேவனுடைய சத்தம் உனக்கு தொனிக்கிறது. மரித்த கூட்டத்தை விட்டு எழுந்து என்று சொல்லுகிறார். எது தேவனுடைய சத்தம் என்று நீங்கள் கேட்கிறீர்களா? அதெல்லாம் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறாரே, என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. அதனால் நீ தூங்குகிற நீ உடைய பாவத்தில் இருந்து பாவத்தை தூசித்து உதறு.
இந்த உலக பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாயா? உலக பாரத்தை சுமந்து அந்த பாரத்தை நிமித்தம் நீ அழித்து கொண்டிருக்கிறாயா? எல்லாவற்றையும் ஒரு தூசியமாக உதறவிட்டு நீ எழும்பு என்று சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் அதில் 6வது வசனம், ஆகையால் மற்றவர்கள் தூங்குவது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாயிருக்கிறார். ஆதலால் மற்றவர்கள் தூங்குவது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாயிருக்கிறார். ஆம், வசனங்கள் அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் ஞானம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் தெளிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். காரணம் என்ன? நாம் பிரகாசிக்கும்படியாக, நாம் மரித்த கூட்டத்தை விட்டு எழும்பும்படியாக, மரித்தோர் தேவனுடைய குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வந்திருக்கிறது. தேவனுடைய குமாரன் இதோ அழைத்துக் கொண்டிருக்கிறார். தூங்குகிற நீ எழுந்து வா, எழுந்து வா, என் மகனே, என் மகனே, நீ இருக்கிற இடத்துல எழுந்து வா. நீ எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, உன்னுடைய வாழ்வை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன். உன்னுடைய வாழ்க்கை எப்படி கஷ்டமான வாழ்க்கையை காணப்பட்டாலும், உன்னுடைய வாழ்க்கை எல்லோரும் அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கையாக காணப்பட்டாலும், நீ அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து போய் காணப்பட்டாலும், அந்த மரித்த கூட்டத்தில் இருந்து நீ வெளியே வா, நீ வெளியே வா, நான் உன்னை பிரகாசிக்க போகிறேன். இது எழுப்புதலுக்கான ஒரு நேரம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு அருமையான கர்த்தருடைய சனமே, நாம் இத்தனை ஆண்டுகளாக ரட்சிக்கப்பட்டும் பின்வாங்கி போய் அநேகரை கிறிஸ்துவனை வழிநடத்தியும் பிற்பாடு நாம் பின்வாங்கி போய் நன்றாக ஜெபித்தோ, நன்றாக தேவனை ஆராதித்தோ, ஆனால் இந்த நாட்களிலே நாம் பின்வாங்கி போய் காணப்படுகிறோமே. ஆண்டவர் சொல்கிறாரு, இதுவே எழுப்புதலின் காலம், இதுவே தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கிறதான ஒரு காலம். நீ எழுப்பு, நீ எழுப்பி வா, உன்னுடைய வாழ்க்கை பிரகாசிக்கப்படும். அதன் மூலம் உன்னுடைய குடும்பம், உன்னுடைய சமுதாயம், உன்னுடைய சபைகளும் ஒரு பெரிய எழுப்புதலை காண முடியும். நாம் ஜெபிப்போமா? கர்த்தரோடு கூட பேச்சிருக்கிற ஒரு சில நாட்களின் மூலம் தேவன் நமக்கு கற்றுக்கொண்ட காரியங்களை நினைத்து நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்யும்படியாக எல்லாரும் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி ராஜா. மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஆகையால் தெரிந்தவர்களாக, விழிப்புள்ளவர்களாக, தூக்கத்தை விரும்பாதவர்களாக, மரித்த கூட்டத்திலிருந்து எழுப்புவதவர்களாக, இயேசுவே இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிற ஒவ்வொருவரும் இதுவரை எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார், இனிமேல் நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து சாட்சி நிறைந்த ஒரு வாழ்வாக, பிரகாசிக்கிற ஒரு வாழ்வாக, இதோ நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று சொன்ன வார்த்தைப்படியாக இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாக, இவர்கள் வாழ்வின் மூலம் அநேகர் உண்மண்டையிலே ஈர்த்துக் கொள்ளப்படுகிறவர்களாக ஒவ்வொருடைய வாழ்வையும் கர்த்தரை மாற்றுவதாக, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், தனிப்பட்ட வாழ்விலும், குடும்ப வாழ்விலும் எழுப்புதலை காண செய்கிறார். எழுப்புதலை காண பாரம் பண்டைய கூட்டத்திலிருந்து எழுப்புறது போல ஒவ்வொருவரையும் வாழ்வில எழுப்புதலை காண செய்கிறார். உடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய இவர்களுக்கு தேவையான, விசேஷமாக இந்த நாளில் இவர்களுக்கு தேவையான எல்லாவித ஆசீர்வாதங்களும் சம்பூர்ணமாய் காணப்படுகிறப்பா. உம்மிடத்தை இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த காணொலி மூலம் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவரின் தேவைகளை அறிந்தவராக, அவருடைய விருப்பங்களை, வாஞ்சைகளை நிறைவேற்றுகிற கர்த்தராக
நீர் இருக்கிறபடியினால் உடைய விருப்பங்கள், உடைய வாஞ்சைகள், அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சம்பரமாக கொடுத்து அவளை ஆசீர்வதிங்க, அவளை கனப்படுத்துங்க. நாம இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஆமென்.